ஆகல. மருமனானோட மகரமான ஆளுநரோட சொல்றாங்க, மருமகள் கூட இன்னும் ஆகவில்லை, அவர்கள் தலையை தடவினார் என்று இருக்கிறது. இதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல எங்கிருந்து தெளிவாக அது ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்பதான் தலைப்புக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நாம ஒரு அபத்தத்தை எடுத்து வச்சோம், அதுக்குள்ள எப்ப இறங்கினாங்களோ இப்பதான் இதுதான் எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன எதிர்பார்த்தோம்னா, கேள்வி கேட்டோம்ல, இது சரி என்று நிரூபிக்கிறீங்களா கேட்டோம், இறங்கிட்டாங்க. ரெண்டாவது, நடுநிலையோடு ஒப்பந்தத்தை கவனிங்க. ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறது பார்வையாளர்கள் சத்தமிடக்கூடாது. அப்படி சத்தமிட்டால் அத்தனை பேரும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இறுதி வரை சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்னு பார்வையாளர்களுக்கு நிபந்தனை இருக்குது. அப்படி நீங்கள் கணக்கு வைத்து பார்த்தால் ஒப்பந்தத்தை யாரும் மீறவில்லை. இங்க உங்க தரப்புல மீறி இருக்கிறீங்க, எதிர் தரப்புல அது சரியான நடத்துங்க. இப்ப கேட்ட கேள்வி மாதிரி இந்த கேள்விக்காக பதில் சொல்லணும். இப்பதான் வந்திருக்கீங்க, உள்ள பதில் சொல்ல வேண்டும். ஏராளமான சான்று, ஏராளமான அபத்தம் இருக்குது, டைம் பத்தாது. இப்போ அதே நிகழ்ச்சிக்குள்ளேதான் நிக்கிறாங்க, வேற வழி இல்லைங்கிறதுனால இன்னொரு 10 நிமிஷம் போச்சு. இப்ப பாருங்க, இப்ப சகீரத்து அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் சொன்னோம், சிறுமின்றோம். உடனே அவங்க என்ன செய்யணும், இல்ல பெரியவங்க தான், அதுக்கு என்ன செய்யணும், ஒண்ணு அரபி டிஸ்ட்ரிக்ட் ஆதாரம் காட்டியிருக்கணும், அல்லது ஒரு அதிச ஆதாரம் காட்டியிருக்கணும், அல்லது சிறுமியை பின்பாக்க கூடாது அதுக்கு ஆதாரம் காட்டியிருக்கணும். இதெல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லி சங்கரத்துல பெரியவங்க தான் அப்படின்னா கூட ஏதோ சுத்தி வளைச்சாலும் சங்கரத்தை அர்த்தம் நம்ம சொல்லலாம். சகீரத்தின் சிறுமி தான். முதலாவது என்ன தெரியுமில்ல, அரபி டிஸ்ட்ரிக்ட் நம்ம வச்சிருக்கிறோம். இது அரபி அகராதிங்க. அதுல அர்த்தம் என்ன தெரியுமா போட்டிருக்கு, சகர்னா லிப்துல் கபீர், பெரியவங்களுக்கு மாற்றமானவங்க யாரு, சிறுமின்னு அர்த்தம். சகீரண்டா சின்ன ஆளு, கபீரண்டா பெரிய ஆளு. இப்ப அதான் மீனிங்கிறத அரபி ஆதாரம் வச்சுட்டோம். அதே போல இன்னொன்னு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துவா சொல்லி தரான், ரப்பர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. நமக்கு ஒரு துவா சொல்லி தர்றான். எங்க தாய் தந்தையர்கள் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்களுக்கு அன்பு காட்டின மாதிரி அவங்களுக்கு அன்பு காட்டு. அப்ப சகீர்னா அல்லாஹ் என்ன அர்த்தம் சொல்லி தர்றான், சிறுமி. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல பெரியவங்க. இப்ப அல்லாஹ்வுக்கு அர்த்தம் தெரியாம போச்சு, அது ஒண்ணு. அடுத்து இது சிறுமிதாங்கிறதுக்கு அதே வசனத்துல ஆதாரம் காட்டுறேன். அவங்க என்ன சொல்றாங்க, சாமி நாயகம் லவ் ரவியா அபூஹா அப்படிங்கிறாங்க. இந்த சிறுமி எப்ப நான் திருமணம் முடிப்பேன் என் மகனுக்கு, இந்த சிறுமியுடைய வாப்பா புரிஞ்சு கொண்டாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாப்பாவுடைய படத்தை எப்ப வேணும், சிறுமியா இருந்தாலும், பெரிய பொம்மனா இருந்தா தேவையில்லைங்க, அந்த சிறுமிக்கு அதிகாரம் இருக்கும். இப்ப வாப்பாவோட படத்தை எப்ப வேணும், சிறுமிக்கு தான். சிறுமி பிடிச்சிட்டு வந்துட முடியாது, நிக்கா பிடிக்க முடியாது, வாப்பா செஞ்சாலும் செய்ய முடியும். அதுல இருக்கு லவ் ரவியா அபூஹா, அவருடைய தந்தை புரிஞ்சினால் தான். அப்ப இதுல இருந்து சிறுமி தான் வழங்க போகுது. அப்ப சிறுமிங்கிறது எத்தனை ஆதாரம் வச்சிருக்கோம், குர்ஆன் வச்சிருக்கோம், அடுத்த ஆதாரம் வச்சிருக்கோம், அதிலே உள்ள வாசகத்தையும் காமிச்சிட்டோம். இப்ப இதுவெல்லாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஆதாரம் தரட்டும். சகீரத்தா பெரியவங்க தான், அந்த பாருங்க ஹதீஸ், இந்த மாதிரி குர்ஆன், இந்த மாதிரி அரபுமொழி தரட்டும், ஒப்புக்கொள்றோம். இதுல என்ன இருக்கு, ஏன் அதுக்குள்ளேயே போட்டு நிக்கணும், ஆதாரம் தானே ஒப்புக்கொள்றோம், நாங்க ஆதாரத்தோட பேசுறோம். அடுத்து இது ஒரு பேருதான். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சின்ன பிள்ளைய போய் பெண்காசம் போலாமா அப்படின்னு ஒரு கேட்கலாம். மார்க்கத்தை அனுமதி இருக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் செஞ்சு கொண்டாங்கல்ல, எந்த வயசு, அவங்க 6 வயசு தாங்க. எப்போ பெண் பேசும்போது அல்ல, திருமணம் முடிக்கும் போது 6 வயசு தான். ஆனா சேர்த்து வச்சது 9 வயசுல, அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அப்ப நிக்காக கூடும், ஆனா இவங்க போட்டு நிக்காவுக்கு முடிக்க வரல, பெண் பேசதான். நம்ம ஊர்ல கூட பாக்கலாம், சின்ன பிள்ளைங்க பேசி வைப்பாங்க, ஏமா உங்களுக்கு உங்க மகளுக்குன்னு சொல்லிக்குவாங்க. அவங்க வயசுக்கு வந்த பிறகு கல்யாணம் முடிப்பாங்க, சொல்லி வச்சுக்குவாங்க, உங்க மகன் எடுத்தா பார்த்தா சின்ன பிள்ளையா தான் இருப்பான். இது பெண் பேசுறதே தான். அப்ப பெண் பேசுறது சின்ன பிள்ளைகளும் கூடாது, அப்படி ஒரு ஆதாரத்தை தாங்க நம்ம ஒப்புக்கொள்றோம். ஒண்ணுமே தராம அதிலேயே நின்றுக்கிட்டே இருந்தா என்ன இது, அதே திருப்பி சொன்னா அப்படிதான். நம்ம இவ்வளவு ஆதாரம் வச்சிருக்கோம், இல்லன்னா நீங்க ஆதாரத்துக்காக நம்ம ஒப்புக்கொள்றோம். அடுத்து என்ன சொல்றாங்க, இவர் எழுதியதான் நீங்க பாக்குறீங்க, நான் எழுதின அப்புறம் பாக்கலையே, நான் கருத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் எழுதாம வேற யாரு எழுதினாலும் அதை தான் சொல்லுவோம். எங்களுக்கு கருத்து தான் வேணும், மக்கள் வழி தவற விடக்கூடாது. யார் எழுதினாலும் எங்க பிரச்சனை இல்லை, நபரா பிரச்சனை. நாளைக்கு உங்க எழுதல நிப்பாட்டி ஒரு ஆள் எழுதுவாரு, அப்போ நாங்க இப்ப சொல்லுவோம், இப்படிதான் சொல்லுவோம். எங்க நபர் பிரச்சனை கிடையாது. அப்ப சொல்றோம், நாங்க அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன் வெளியில மொழி ஓதுறோம், கூடுமா கூடாங்கிறத பேச வர்றோம். கூடாது நீங்க ஆதாரத்தை தரீங்க, நாங்க அதே போல் கூடுங்கிறது நான் சொல்லணுமா இல்லையா? கூடாது என்பதற்காக அவர்கள் எடுத்து வைக்கிற வாதம் தவறுன்னு சொன்னாதானே வெளியே போன பிறகு அவங்க ஓதுவாங்க, ஓதாம இருக்கிறத விடுவாங்க. அது அப்படியே தான் இருக்கும். இங்க மட்டும் தான் சொன்னா மறுபடியும் அது வழிகெடுத்துக்கிட்டே தானே இருக்கும். அது சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? நாங்க நீங்க அப்போ நான் சொன்னேன், நீங்க வயிற்று பிழைப்புக்காக பிள்ளை எடுத்துறீங்க, என்ன நீங்க காசு இல்லாம இலவசமா வெளியிட்டு நாங்க சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லலாம், நாங்க இலவசமா வெளியிட்டோம் வயிற்று பிழைப்பான்னு சொல்லலாம். ரேட்டு நிர்ணயிச்சிருக்கீங்க நீங்க, அதான் நான் வயிற்று பிழைப்பாக்கா அப்படின்னு சொல்றோம். வெளியிலேயும் மக்கள் ஓதக்கூடாது அப்படின்னு
நிலை இருக்குன்னு சொன்னா அதை மாற்றி அமைக்கணும், ஓதெல்லாம் மாற்றி அமைக்கணும். அதனால அது சொன்னேன் வேற புத்தகத்தை சொல்றோம். இது எடுத்துக்கொண்ட மைய கருத்துக்காக தான் அதை சொல்றோம். நீங்க இப்போ சொல்லுங்க நாங்க அதெல்லாம் எரிச்சிடறோம், இன்னும் விற்க மாட்டோம், அடுத்து போய் ஒண்ணு சொல்லுங்க விட்டுறோம் தானே சொல்றோம். அந்த புக்கு இருக்கிற வரைக்கும் மக்கள் இங்க வேணா சரியும்பாங்க, இங்க கூடி இருக்கிறவங்க வெளியில போனா மத்த மக்கள்னாக்க ஓப்பனாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இங்க சொல்றோம் இங்க ஒன்று கூட இங்க இருக்கக்கூடிய 400 பேருக்காகவா உலகத்தில் வாழுகின்ற கோடிக்கணக்கு முஸ்லிம்களுக்காக பாதுகாப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சொன்னதுமா இல்லையா? அவங்க சொன்னாங்க புத்தகத்தை ஏன் கேட்டோம்னா உண்மையா பொய்யாடு பாக்குறதுக்கு. அப்ப ஏன் எல்லா கேள்வியுடைய ஆதாரங்களான புத்தகங்களை கேட்கல? நாம எல்லாத்துக்குமே புத்தகம் காட்டுறோமே. பத்திரிகை காட்டணும், அரபு பத்திரிகை காட்டணும், அவங்க பத்திரிகை காட்டணும், புத்தகம் காட்டணும், அரபு புத்தகம் காட்டணும். அவங்க சொன்னாங்க நாங்க உண்மையான பாக்குறதுக்காக புத்தகம் வாங்கினோம். அப்ப ஏன் ஒண்ணு மட்டும் வாங்கினீங்க? முரண்பாடுகள் தான் அடுத்த கேள்வி. அப்ப அதுல நிரூபிச்சுட்டாங்க. கண்டிப்பா அவங்க எழுதின விஷயங்களை பத்தி இங்க பேசிட்டா அதான் நிரூபிச்சுட்டாங்க. அது விஷயத்துல கட்டுப்பட்டது வரை கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? அப்ப கண்டிப்பா பதில் சொல்லித்தான் ஆகணும். அவ தனிப்பட்ட மனிதனுடைய புத்தகம் அல்ல இங்க பேச்சு. இந்த குழுவை சார்ந்தவர்கள், இங்க பேச வந்திருப்பவர்கள், அவர்கள் எழுதிய புத்தகங்கள். அப்ப 5 கேள்வி கேட்டான். அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்க ஆணித்தரமான பதில், எல்லாத்துக்கும் ஆதாரத்துக்கு மேல ஆதாரம், ஆணித்தரமான ஆதாரம் காட்டிட்டோம், மக்களுக்கு எல்லாம் விளங்காச்சு. அவன் நாங்க 5 கேள்வி கேட்டோம், ஒண்ணுக்குமே பதில் சொல்லல. நாம கேட்டுட்டே இருப்போம். 6வது கேள்வி முஹீத்தீன் மௌலவி ஒரு ஆய்வுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்துடைய 57வது பக்கத்துல கடைசி வரியில சொல்றாங்க, இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெரும் குற்றமாகும். இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெரும் குற்றமாகும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். அப்ப இங்க அந்த அணியுடைய தலைவரை பத்தி நமக்கு இந்த அணி தனிப்பட்ட மனிதரை பத்தி நாங்க பேசலங்க. இந்த அணியை யார் பேச வந்திருக்காங்களோ அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த அணியுடைய தலைவர் இந்த விவாதத்துக்கு சில தினங்கள், சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து எல்லா மேடையோட பேசிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு அவங்க இது இறைநேசர்னு சம்மதிக்கணும், அல்லது நான் செய்த பெருங்குற்றம் தான் சம்மதிக்கணும். என்ன வருது? இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெரும் குற்றமாகும். அப்ப ஒண்ணுல நான் இறைநேசர் கிடையாது, நான் தெரியாதனமா புகழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுல, அல்லது இறைநேசர் தான் நான் அல்லாம புகழ்ந்து பாடுவேனா, புகழ்ந்து பேசுவேனா அப்படின்னு சொல்லணும். அதுக்கும் பதில் 6வது கேள்வி. 7வது கேள்வி என்னன்னா, அந்த முஹீத்தீன் நோன்பு படித்த சம்பவத்துல சொல்றாங்க, நோன்பு நோற்பது உள்ளிட்ட சட்டங்கள் பருவ வயது வந்தவருக்கு உரியவை. குழந்தையா இருக்கும்போது நோன்பு பிடிச்சாங்களா? அது எப்படி நோன்பு பிடிக்கிறது? பருவ வயது வந்தவருக்கு உரியவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்டல. ஆனா சஹீஹுல் புகாரியில 1960வது ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, நுஸவ்விமு சிபியானனா, நாங்கள் எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடக்கிற சம்பவம். அப்போ அதை கண்டிப்பா அறிவாங்க, அவங்களுடைய அங்கீகாரம் இதுக்கு இருக்கு. அப்போ நாங்க எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம்னு சொன்னா சிறுவர்களுக்கு நோன்பு உண்டு, புரியுதா? அது கடலை கிடையாது, பருவங்களை அடைந்த பின்னாடி பிடிக்கிறதுக்காக ஒரு பழக்கப்படுத்துறது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, நோன்பு நோற்பது உள்ளிட்ட சட்டங்கள் பருவ வயது வந்தவருக்கு உரியவை. தப்புதானா? ஹதீஸுக்கு மாற்றமான விஷயம் தானா? அப்ப யாரு குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபடுறா? அத மக்கள் முடிவு பண்ணணும். இந்த தீர்ப்பா நீதிபதி கிடையாது. நீதிபதி யாரு? மக்கள் மன்றத்தில் விஷயங்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது, மக்கள் முடிவு செய்யணும். இங்க முடிவு செய்யுங்க. பொய்கள் சொல்றது யாரு? மோசடி பண்றது யாரு? தவறான ஆராய்ச்சி செய்யறது யாரு? குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபடுறது யாரு? நாங்க மௌனத்துல நிகழ்ந்த சம்பவத்தை பத்தி பேசினப்போ அது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதான். இன்னும் நாங்க குர்ஆனுக்கு உட்பட்டதா, சகீரான்னு சொல்லக்கூடிய ஆயத்து ஹதீஸுக்கு உட்பட்டதா புகாரியை காட்டினாங்க. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது. கேள்வி முடியல, கேள்வி வந்துட்டே இருக்கும். இந்த விவாதம் முடிஞ்சாலும் கேள்வி முடியாது. அடுத்த கேள்வி என்னன்னா, முஹீத்தீன் ஷேகிடம் ஷரியத் முறையிடுகிறது. முஹீத்தீன் ஷேகிட்ட ஷரியத் முறையிடு, நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு முறையிடுது. ஒரு விஷயம் அதை பத்தி கேட்கிறாங்க, ஷரியத் எப்படி முறையிடும்? ஷரியத் பகுத்தறிவுள்ள மனிதனா?
அப்ப பகுத்தறிவு உள்ள மனிதன் தான் முறையிட முடியும்னு முஹிதீன் மௌலவி பக்கம் 14 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புகாரில 5000 புகாரி 125வது பக்கத்துல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்வா ஓதிட்டு இருந்த ஒரு ஈட்டப்பனை மரத்துண்ட விட்டுட்டு மிம்பர்ல ஏறின சமயத்துல ஏறின நேரத்துல அந்த மரத்துண்டு மிசில அஸ்வாத்து விஷார் மாதம் நிறைந்த ஒட்டகம் அழுவதை போன்று அழுதது. நபி அவர்களிடம் முறையிட்டதானே அது. அப்ப பகுத்தறிவுள்ள மனிதன் மட்டும்தான் முறையிடலாமா? அப்படி கிடையாது.